கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனம் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யும். நிறைய பேர் 100 செய்கிறானுங்கய்யா. சதாவதானியெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் 100 வேலை செய்யும். சொல்லப்போனால் 1000 வேலை செய்யும். மனம் தன் கட்டுப்பாடு இல்லாமே வேலை செய்யும். வரும் நம்ம தூங்குகிறோம், கனவு காண்றோம்ல, அங்கே கட்டுப்பாட்டிலே இல்லை. படைச்சி காட்டுறதே அதே தான். பல பிரிவியாக வாழ்ந்து அது வர நிறைய அது வர வச்சு நிற்கும். நமக்கு என்ன திறமை இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஒரு முறை குழந்தை டிராக்டர் வருதுன்ட்டு கிராஸ் பண்ணி போயிருக்குது. அந்த அம்மா கடகன்னு ஓடி போய் டிராக்டர் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டுக்கிறாங்க. ஒரு ஆளால் டிராக்டர் தூக்க முடியும்னா ஒத்துப்பியா? நடந்துருக்குது. அதனால் மனம் ஒரு வேலை செய்யும், 2 வேலை செய்யும், நம்பர்லாம் இல்லை, சொல்ல முடியாது, பல வேலை செய்யும். பயங்கர தந்திரசாலி. அதுதான் கரிய புளியை அடக்கலாம், வேங்கையை அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் மனசு என்ன பண்ண முடியாதுன்றான்னா அடக்க முடியாதுன்றான். அது அடக்க திமற நிறைய பெரிய பலசாலியாக மாறினே இருக்கும். யோசிக்கிறதை நிறுத்தும் போது தான் நிறைய வைத்தம் தரும். நீ இவ்வளோ பெரிய ஆள், நீ கம்னு இருப்பியா? உனக்கு எவ்வளோ தெரியும், எதுக்கு சும்மா இருக்கிறேன்னும். அப்படியே இல்லைன்னா அதிகபட்சமாக 1 மட்டும் தான் பண்ண, தூங்கிட்டும் சும்மா இருக்குன்னு நினைக்கிறியா? கனவு காணும், அலரும். அதனால் 1 2 இல்லை ராஜா, 2 வேலை செய்யலாம் இல்லை, பல வேலை செய்ய வல்லது. உள்ள ஒரு நோக்கம் வச்சுனே பேசின்னு இருக்கோம். நல்ல மாதிரியே நடிக்கும். நான் மட்டும்தான் முள்ள மாதிரின்னே சொல்லுங்கிறேன். குடிப்பேன் பிடிப்பேன் அப்படின்ட்டு. புகை விட்டு சிகரெட் பிடிச்சி வேணால் போட்டு எடுத்து போடுவானா, நான் போடுவேன். சருகு வச்சு போடுவேன். எல்லாம் வைத்தேசரில் இவெல்லாம் சாமியாரான்னு அழுவான். ஐயோ ஐயோ, நான் தான் அசல் சாமியார். எல்லாம் திருதனம் பண்ணிட்டு வெளியே வந்து நல்ல மாதிரி நடிப்பானே. பக்கா நல்லவன், திருதனம் பண்ணுறதே வேலையை வச்சு நிற்பேன். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? அதுதான் சொல்கிறேன், 10 வேலை செய்யுன்றேன். 2 கம்மி, ரொம்ப கம்மி. உங்கள் 2 செய்துன்னு புரிஞ்சுக்கிச்ச பெரிய ஆள் நீ. நிறைய பேருக்கு எத்தனை வேலை செய்யுதுன்னே தெரில. புரியுதா? பணம் வந்து நிற்பாயா, பின்னாடி ஃபிகர் வந்தால் பார்த்து நிற்பான். பின்னாடி வர ஃபிகரை பார்ப்பான். அவன் மூளைக்குள்ளே போய் அந்த படம் வந்துடும், அவன் அறியாமையே. புரியுதா? அடுத்த வார்த்தையை பக்கத்தில் இருக்கிறவங்க யோசிச்சு நிற்பான், பேசுவான். இங்கே யாரோ கேள்வி கேட்டு நிற்பாங்க, நீங்கள் கேட்பீங்க. இன்னமும் உங்கள் கேள்வி மாதிரியே வந்து நின்று கேட்டு நிற்பீங்க. ஒருத்தன் சைலண்டாக உட்காந்து யோசிச்சு நிற்பான், இந்த கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் பொழுதுன்ட்டு. புரியுதா எவ்வளோ தூரம் மனசு விசேஷமானதுன்ட்டு? அதனால் 1 2 இல்லை ராஜா, பல செய்யும். அதனால் ஒன்றே செய்யப்பார். எப்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறது ஈஸி. அதுதான் சிவமயமே எங்கும் சிவமயமே. இல்லை ராமா எதனா சொல்லுங்களாம். புரியுதா? அது அப்போ கூட அது ஏக கிரக நிலை. 1 நினைச்சுன்னு இருக்குது, அதுக்காலமாக 1 ஆயிருது. 1 நினைக்கும் போது தான் 10 நினைக்க வந்துடும். ஷார்ப்பாக இடையா எங்கேயோ தூரத்தில் பேசுறது கேட்கும். கம்மனாயிட என்ன பண்ணோன்னா, பக்கத்து ரூமில் யாருன்னா யோசிச்சுருந்தாங்கன்னா நமக்கு வந்துடும். புரியுதா? அதனால் கொஞ்சம் கவனமாக யார் மேலே, எல்லார் மேலேயும் கவனமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவன் என்ன தெரியுதோ அதுதான் என்ன பண்ண போகிறான், கடிச்சா செய்ய போகிறான். அதனால் நான் யார் மேலே கவனமாக இருக்குண்ணா, ரொம்ப கவனமாக இருக்கா. மனம் ஒரு தந்திரசாலி. அப்படியே பெரிய தில்லலாங்கிரிவெல்லாம் பண்ணோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும் இன்னும், என்னை விட இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை இன்னும். அப்படியே அது உண்மையாக இருந்தால் கூட கிடையாதுன்னு சொல்லி வையா. இல்லை, என்னால் ஒன்று முடியும்னா உன்னாலே தானே இருக்க முடியும். நான் மட்டும்தான் சொல்லுங்கிறேன். நான் சாமியார் ஆக முடியும் உன்னாலையும். இப்போ நான் ஒரு சாமியாரே இல்லை, ஏன்னா குடிகார பையன். நாங்களாம் சாமியார் புனிதமானவங்கிறாங்க. என்னை மாதிரி தான் ஒருத்தன் ஆக முடியுமே தவிர. ஒருத்தர் அழகாக சொன்னார் சரவணா, அது என்னால் திரும்ப எக்கோ ஆயினே இருக்குது. யாரும் என்னை ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா, அது உன்னை ஒத்துக்கினா அவனை ஒத்துக்குந்தா அவன்ல அர்த்தம். நீங்கள் என்ன ஒத்துக்கிறது இல்லை, இது யாரும் ஒத்துக்குது? நீங்களும் திருதனம் பண்ணுறீங்க, முள்ள மாதிரி தனம் பண்ணுறீங்க, ஆனால் மறைச்சி வச்சுக்கிறீங்க. நான் பண்ணுறேன் சொல்லுங்கிறேன், இவ்வளோ தான் வித்தியாசம். வெளியே சொல்லுவேன். எந்த பொம்பளையானா எங்கள் வீட்டுக்காரை தாண்டி இன்னொரு எனக்கு அஃபைர் இருக்குதுன்னு சொல்லுவா. ஆம்பளை சொல்லுவான் பெருமையாக, தெரியுமா? ஆனால் ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டான். பொண்டாட்டிக்கிட்டே ஒழுங்காக இருக்க மாட்டான். புரியுதா?
ஆனால் திமுறை சொல்லுவார் எனக்கு 4 எனக்கு கூத்தியாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவானுங்க. ஏவனா சொல்லுவல, புரியுதானா சொன்னேன். நடிகைங்க தான் கொஞ்சம் சொல்லுவாங்க. அப்போ கூட நான் ஒரு எல்லை தாண்டி போனது இல்லைன்னுவாங்க. பாட்டில் வேணால் சொல்லிப்பாங்க. ஒரு பாட்டு ஒன்றுக்கு இது தெரியுமா, என்னது, கொய்யாப்பழம் வச்சேன் கோந்தனாருன்ட்டு கோந்தனாரை வச்சிக்கினேன், மாம்பழம் வச்சாருன்ட்டு மாமனாரை வச்சிக்கினேன். ஒரு பாட்டு மட்டும் இருக்கும். பாட்டு கேட்டுக்கிறீங்களா அந்த பாட்டை? கொல்லையில் கொய்யாப்பழம் கொழுந்தனாரு வச்ச பழம், கொய்யாப்பழத்துக்கு ஆசைப்பட்டு நான் கொழுந்தனாரை வச்சுக்கிட்டேன். பாட்டு கேட்டுக்கிறீங்களா? கிராமப்புற பாடல்கள் மட்டும்தான் இதெல்லாம் வரும். மாதிரி மனசு பயங்கரமான. அதனால் யார்கிட்ட உஷாராரு, ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்ட? உங்கள்கிட்ட குடிக்கும் போது குடிங்க, பேசும்போது பேசுங்க, சண்டை போடும்போது சண்டை போடுங்க, அசிங்கமாக உடல் உறவு இல்லை காமம் சார்ந்த சிந்தனை வரும்போது பண்ணுங்க. அது அந்த நேரம், எந்த நேரமும் யாரோட இருங்க, கடவுள் இருங்க. நான் இப்போ சச்சங்கம் பண்ணே இருப்பான், யார் சரு பாட்டில் வச்சுட்டு இருப்பான், இங்கே ராமாகுமான்னு பேசின்னு இருப்பான். அவன் நினப்பெல்லாம் எங்கே இருக்கான்? நான் அப்படி கிடையாது, சரக்கு அடிச்சுன்னு இருப்பேன். எங்கே இருக்கான்? அந்த பக்கம் திரும்பிங்க. அதுதான் எல்லா வேலையும் செய்யன்றனே. கண்ணு தனியாக செய்யும், காது தனியாக செய்யும், நாக்கு தனியாக செய்யும். சாப்பிட்டுன்னு டிவி பார்க்குற எப்படி பார்க்குற சொல்ல? அதில் வர மீன் முள்ளு இந்த தனியாக வர எடுக்கிறியே. டிவியில் சீரியலாக போயின்னுக்குது, எப்படி செய்கிற? அப்போ 4-5 வேலை செஞ்சு தானே இருக்கிற. கை ஒரு வேலை பார்க்குது, வாய் ஒரு வேலை பார்க்குது, கண் ஒரு வேலை பார்க்குது. காட்சியை பார்த்துட்டு காட்சியில் ஏதோ ஒரு கதையை வர பார்த்துன்னுக்குது. அதில் வர அந்த பொம்பளை நல்லா இல்லை, இந்த பொம்பளையை பார்த்துங்கிறியே. பாட்டு டான்ஸ் எல்லாம் அண்ணன் எல்லாரையுமா பார்க்குறீங்க? சைட் ஆக்டர் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நான் நச்சிக்கிறேன் அந்த பாட்டில்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அங்கே போய் மெயின் ஆக்டர்லாம் பார்க்க மாட்டீங்க, நம்மளால் எப்படி ஆடுறாருன்னு பார்த்துன்னு இருப்பீங்க கும்பலில். ஒரு வாட்டி பாட்டை பார்த்து திரும்ப நீ பாட்டு போகும்போது ஒரே மாதிரி என் வீடியோவை திரும்ப திரும்ப பாரு, வேறு வேறு ஏன் புரியுதே? உன் கவனிக்கிற திறன் மாறினே இருக்கிறதுனால. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் நம்ம வேலை பல வேலை செய்யும், ரொம்ப கவனமாக இரு. யார் மேலே? திரும்ப திரும்ப சொன்னுக்கிறேன், இந்த உலகத்து மேலாம் கவனமாக இருக்கிறேன். என் மேலே மட்டும் எவனா என்னை மாற்றிட்டு போயிடுறான். நல்லா இருக்கிறேன், மேலே உட்காந்து காக்கா பீப்பரோட போயிட்டு போயிடுவோம். ஆல்மா 10 வருஷமாக சாப்பிடல, சுத்தமாகிட்டேன். ஆமாம், உள்ளமும் தூய்மையாகிடுச்சு, உடலும் தூய்மையாகிடுச்சின்றா. கை காலெலாம் வராமல் போய் நினச்சி நான் உனக்கு இன்னும் ஓனண்டின்ட்டு இதில் வர என்னென்ன ஆசீர்வாதம் கேட்குறான். நான் நல்லா என்னொன்று ஆக முடியும். உள்ளமும் உடலும் தூய்மையாகிட்டா எப்படி இருக்கணும் மனுஷன்? சொன்னால் புரிய போது. இவன் இந்த பாவிக்கிட்ட நம்ம பேசினா எப்படி பேசுகிறேன் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது தானே, அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போது நான் உன்ன கூட தானே பேசிக்கிறேன், கூடவே என்ன பண்ணுகிறேன், இன்னொரு அட்டாக் பண்ணுகிறேன், புரியுதா? அப்போ நானும் எப்படி தான் வேலையே தான் எனக்கு. இங்கே வந்து உட்காந்துன்னு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேர் என்ன பண்ணேன் நான்? ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பீங்க. நல்லா கவனிங்க, பேசினே வரும்போது யார் கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசியிருப்பேன். நடக்கும், அப்படி தான், இது தப்பு கிடையாது. பட் கவனமாக இரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.